ஒரு ஒரு சாதகன் ஒரு குருவை நினைச்சிட்டாவே போதுமா அவன் சாதிச்ச மாதிரி, நினைச்சிட்டாவே போதுமா அவன் சாதிச்ச மாதிரி. அதுல வாழ்வோ சாவோ நிலைச்சு நிக்கணுங்கிறான். இதான் நம்ம ஊர்ல சொன்னாங்க, பொண்டாட்டி கருப்போ சிகப்போ தாலி கட்டிட்டேன்னா சாகுற வரைக்கும் அவன் கையில பிடிச்சிட்டு நிக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்குள்ள ஒரு தர்மம் இருக்குங்கிறாங்க. அப்ப நீ வாழ்க்கை சுகமோ வேற சுகமோ பார்த்துடக்கூடாது, அதுக்குள்ள தர்மம் இருக்குங்கிறாங்க. அப்போ ஒரு குருவை கண்டுபிடிக்க முடியாது. அவர் மந்திரம்லாம் பண்ண மாட்டாரு, வித்தையெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டாரு. ஆனா அவர் உள்ள இருக்கிறாருல, அது அவருக்கு தான் தெரியும் அவர் எப்ப என்ன ரியாக்ட் பண்ணுவாருன்னு. அதனால நீ செத்தாலும் பரவாயில்ல, அவரோட நின்னறணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒரு நாள் அவர் உனக்கு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு உன்னையே எழுப்புவாராம். அது எப்போ எழுப்புவார்னா, நீ சமாதியில் இருக்கும்போது உன்னை எழுப்புவாராம். இரு சுவாசமும் இணைந்து ஒரு பெரிய பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தட்டி போய் நீ போய் வேலை செய்ப்போ அப்படிம்பாராம். அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னை எழுப்பக்கூடிய வேலைகளை நீ உறங்கி கொண்டிருக்கிறாய் இல்லவா, தூக்கத்திலையும் சரி தியானத்திலையும் சரி, உன்னை எழுப்பக்கூடிய வேலையை ஒரு குரு செய்வாய். அப்ப ஒரு குரு ஒரு தையல் மிஷினை வச்சுட்டு தைக்கிறவர் மாதிரி, தச்சாச்சு இந்த சட்டை ரெடிப்பா போட்டுட்டு போப்பா அப்படின்னு மாதிரி உடம்புல 2 தட்டு தட்டு, எந்திரி மகனே போதும் தியானம் பண்ணிட்டு ரொம்ப உட்காந்துருக்காத, போ நகரத்துக்குள்ள போய் வேலையை பாரு, போய் 2 இதை எடுத்துட்டு போய் நாகஸ்வரத்தை எடுத்துட்டு போய் 2 வாசி, 2 மக்கள் நல்லா இருப்பாங்க, அந்த 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 இசையை கேட்கும்போது அவங்க வாழ்வாங்க, உன்னால 4 உயிர் வாழட்டும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாராம்.